ஜூலை மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 2026 கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நான் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையை பார்க்கலாமென்று நான் நினைக்கிறேன். என்னென்றால் இன்றைக்கு நீங்கள் பாருங்கோ, அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு கதையை சொல்லிக்கொண்டு தமிழ் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தரப்போகிறோம், தமிழ் மக்களுக்கான அபிலாசைகளை நாங்கள் வென்றெடுக்கிறதுக்காக தங்களுக்கு பின்னால் அணிதிரளுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது நிறைய கட்சிகள் இன்றைக்கு இருக்குது. தமிழ் கட்சிகளாக இருக்கட்டும், சிங்கள கட்சிகளாக இருக்கட்டும், எல்லோரும் சொல்லிக்கொள்கிறோம் என்னென்னு சொன்னால் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு, தமிழ் மக்களுக்கான உரிமை என்று சொல்லி அடிப்படை உரிமை இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கணும். ஆனால் இதுவரையில் இந்த கட்சிகளால் ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமாக ஏதாவது ஒன்று செய்யப்பட்டது ஒன்று கேட்டால் கேள்விக்குறிதான். இன்றைக்கு 1948ஆம் ஆண்டு பிரித்தானிய ஆட்சியாளர்கள் நாட்டை விட்டு போனதுக்கு பிறகு இந்த நாட்டை இங்கே உள்ள மக்களிடம் ஒப்படைத்து போட்டு அவர்கள் போய்விட்டார்கள். அதுக்கு பிறகு சிங்கள ஆட்சியாளர்கள் அதோடு சேர்ந்து தமிழ் அரசியல்வாதிகளும் ஒன்றாக சேர்ந்து தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்ததை தவிர தமிழர்களுக்கு சாதகமான ஒரு நல்ல நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. அல்லது ஒற்றுமையாக போகிற மாதிரி போயிருந்தால் கூட இன்றைக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். இந்த உலகத்தில் உள்ள நாடுகளில் எத்தனையோ நாட்டிலே எவ்வளோ மக்கள் வேறு இன மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாழினும் இலங்கையில் மட்டும்தான் இந்த அரசியல்வாதிகள் ஒரு பிரிவினையை தோற்றுவித்து தமிழர் சிங்களவர்கள் என்று சொல்லி ஒரு பிரிவினையை உண்டாக்கி இங்கே ஒரு இரத்த கலரை ஏற்படுத்தி ஒரு போரை ஏற்படுத்தி ஒரு இனக்கலவரம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி எல்லாம் இந்த அரசியல் கட்சிகளால் வந்ததை தவிர தானாக ஒன்றும் உருவாக இல்லை. ஆனால் இறுதி முடிவில் பார்த்தால் என்ன கிடைச்சேன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு திரும்பவும் சிங்களவர்களும் தமிழர்களும் ஒன்றாக எல்லா இடமும் காணக்கூடிய இருக்குது. யாழ்ப்பாணத்தில் போனால் சிங்களவர்களுடைய கடை, சிங்களவர்களுடைய பரம்பல் எல்லாம் நிறைய இருக்குது. கிளிநொச்சியில் போய் பார்த்தால் காதில் கேட்குற குரல் எல்லாம் சிங்கள குரல்களாகவும் தமிழ் குரல்களாகவும் கலந்து கேட்கக்கூடியதாக இருக்குது. இதை ஆரம்பத்திலேயே 1948 இப்படியே நாங்கள் ஒற்றுமையாக போவோம் என்று விட்டிருந்தால் இன்றைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமலுக்கு சிங்கப்பூர் போல், சுவிட்சர்லாந்து போல் வேறு நாடுகளில் மக்கள் வேறு இன மக்கள் எல்லாம் உண்டாயிருக்கிற மாதிரி இருந்து இந்த நாட்டிலே ஒரு நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கலாம். அதே நேரத்தில் இவ்வளவு பொருளாதார அழிவு, இவ்வளவு உயிரழிவு எல்லாம் இல்லாமலுக்கு போயிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் பாருங்கோ, இன்றைக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கணும்னு சொன்னால் பிரிவினையை தூண்டுற வேலையை செய்யணுமே தவிர ஒற்றுமையாக போகிற வழியொன்றையும் சொல்ல இல்லை. பிரிவினையை தூண்டி அல்லது பிரிவினையால் இவர்கள் ஏதாவது வென்றெடுப்பார்களோ என்று கேட்டால் கடைசியாக இந்த பிரிவினையை தூண்டுற அரசியல்வாதிகள் அவ்வளவு பேரும் போய் நிற்கிறது சிங்கள ஆட்சியாளர்களுடைய காலடியில் போய் தான் நிற்கிறது. அப்போ எங்களுக்கு முன்னுக்கு வந்து மக்களுக்கு முன்னுக்கு வந்து உசுப்பேத்துற மாதிரி சில வார்த்தை பிரிவுகளை சொல்லி தூண்டி விட்டு ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி அந்த பிரிவினை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கட்டுக்கும் அந்த பிரிவினை மூலமாக தாங்கள் பதவியை வகித்து பாராளுமன்றத்துக்கு போகலாம் அல்லது வேறு பதவிகளை வகுக்கலாம், ஒரு கட்சியை வச்சு நடத்தலாம், கட்சி மூலமாக நிதிகளை திரட்டி தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகலாம். இப்படி நோக்கத்தோடு தான் இந்த அரசியல் கட்சிகள் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. தமிழ் மக்களுக்கு எந்த விதமான ஒரு விமோசனமோ ஒரு முடிவோ ஒன்றுமே கிடைக்கப்போற இல்லை. இதில் எந்த கட்சி அண்டு இல்லை, சகல கட்சியும் அதே வேலையை தான் இங்கே செய்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாகாண சபை தேர்தல் வரப்போகுது. மாகாண சபை தேர்தல் வந்தால் நாங்கள் போட்டியிட போகிறோம்னு சொல்லி பல பேர் பல பக்கத்தில் போட்டி போட்டு கொண்டிருக்கிறோம். இவ்வளோ பேர் ஒன்றா சேர்ந்து போட்டி போட்டாலாவது பரவாயில்லை. இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீர்கள், வடக்கில் உள்ள கட்சிகளும் தெற்கில் உள்ள கட்சிகளும் மலையகத்து கட்சிகளும் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தாங்கள் ஒரு அமைப்பாக அரசாங்கத்துக்கு எதிராக வேலை செய்ய போகிறோம்னு சொல்லினோம். இவர்கள் எல்லாம் அந்தந்த கட்சியாக இருந்து கொண்டு உண்டாகி இவர்கள் ஒரு நாள் ஒத்து போக போகிறது இல்லை. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிட்டுது. 1970களில் உங்களுக்கு தெரியும், சௌமியமூர்த்தி தொண்டைமான், ஜிஜி பொன்னம்பலம், மற்றது செல்வநாயகம் ஐயா அவர்கள் மற்ற வேறு ஆக்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டணியை உருவாக்குவோம் என்று சொல்லி தமிழர் விடுதலை கூட்டணி என்று சொல்லி ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சி கொஞ்ச நாள் ஓடிக்கொண்டிருந்தது. இப்போ அந்த கட்சியெல்லாம் பிரிஞ்சு தான் வேறு கட்சிக்காரர் வேறு இடத்துக்கெல்லாம் போயிட்டணும். ஆனால் மக்களை ஏமாத்தின என்ன வரையன்னா, நாங்கள் ஒற்றுமையாக இருந்து ஒன்றாக இருந்து வென்றெடுப்போம், தமிழர்களுடைய உரிமைகளை வென்றெடுப்போம் என்று சொல்லி போட்டு ஏனோதானோ ஒன்றிருந்த மக்களை ஒன்றாக்குறோம், ஒன்றாக பயணித்து நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி ஒரு ஏமாற்றத்தை சொல்லி ஒரு கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணி வெற்றி பெறவும் இல்லை, அந்த கூட்டணியால் ஒன்றுமே செய்ய முடியலை.
இதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் போராட்டம் நடந்தது, சண்டை நடந்தது. அது என்னவோ ஒரு காரணத்தால் அந்த சண்டை உருவாகிறது காரணமாக இருந்தது இந்த அரசியல் கட்சிகள் தான். இந்த பிரிவினைவாதமும் இந்த அரசியல் கட்சிகளும் தான் அந்த போராட்டம் உருவாகிறதுக்கு மூல காரணமாக இருந்ததும் இவர்கள் தான். சரி, போராட்டம் தொடங்கிட்டது. போராட்டத்தில் வெல்லுமோன்று பார்த்தால் அதுவும் நிறைய காட்டி கொடுப்புகள், நிறைய துரோகங்கள், இதுகளால் அந்த போராட்டம் அழிவில் போயிட்டது. அந்த போராட்டம் நடந்த காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டமைப்பை தேசிய தலைவர் உருவாக்கி இருந்தார். அந்த கூட்டமைப்பு ஓரளவு பலம் பெற்ற அமைப்பாகவும் இந்த கட்சியில் உள்ளவர்கள் எல்லாம் ஒன்றாக திரண்டு ஒரு குறிப்பிட்ட அளவு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பெற்று ஒரு முக்கியமான கட்சியாக இருந்தது. அதுவும் எல்லாம் உடைஞ்சு சின்னாபின்னமாகி இந்த அரசியல்வாதிகளுடைய ஒற்றுமை இல்லாத தன்மையாலே எல்லாம் உடைஞ்சு சிதறி போயிட்டுது. அதுக்கு பிறகும் பார்த்தா என்னென்றால் தேர்தல் வார காலங்களிலும் தங்களுக்கு தேவையான காலங்களிலும் இந்த கூட்டணியை உருவாக்குறோன்னு சொல்லுவேணும். இன்றைக்கும் ஏதோ கூட்டணியை உருவாக்குறோம், வடக்கில் உள்ள கட்சிகளையும் தெற்கு கட்சிகளையும் மலைய கட்சிகளையும் ஒன்றிணைத்து அரசாங்கத்துக்கு எதிராக போராட போகிறோம்னு சொல்லினோம். கடைசியாக இவைகள் எல்லாம் ஒரு தலைமையின் கீழ் ஒரு கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வேறு என்ன வேணும், இங்கே தமிழ் மக்களுக்கான ஒரு சுயநிர்ணய உரிமை அல்லது அவர்களுடைய உரிமையை வென்றெடுக்க போகிறோம், மலைய மக்களுடைய உரிமையை வென்றெடுக்க போகிறோம்னு சொன்னால் சரி, அவர்களும் தமிழர்கள், இவர்களும் தமிழர்கள், முஸ்லீம்களும் தமிழர்கள், தமிழர்களுக்கான உரிமையை வென்றெடுக்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் ஒன்றாக நிற்கிறோம் என்று சொன்னால் பரவாயில்லை. இவர்களுக்குள்ளே எல்லோருக்குள்ளேயும் தாங்கள் நான் தான் தலைவராக இருக்கணும், நான் தான் தலைமை பதவியை வகிக்கணும், என்னுடைய சொல்லத்தான் கேட்கணும் என்றால் இந்த கூட்டணியெல்லாம் உண்டா இருக்க முடியாது. இப்படித்தான் இன்றைக்கு இந்த கட்சிகள் அவ்வளவும் உடைஞ்சு சின்னாபின்னமாகி இன்றைக்கும் சொல்லி கொண்டிருக்கணும். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வடக்கில் சுமந்திரன் ஒரு மக்களால் நிராகரிக்கப்பட்டு தோற்ற ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார். அப்படி இருந்தும் கட்சிக்குள்ளே கூட அவருக்கு ஆதரவு இல்லை. அப்படி இருந்தும் வலுக்கட்டாயமாக அந்த கட்சிக்குள்ளே நுழைஞ்சு தன்னுடைய தந்திரத்தாலேயும் தனக்கு தெரிஞ்ச சில சித்து விளையாட்டுகளாலேயும் அந்த கட்சியை வழிநடத்துகிற மாதிரி நின்று கொண்டு அவர் செய்கிற வேலையெல்லாம் தமிழரசு கட்சியில் உள்ளவர்களை எல்லாம் வெளியேற்றி போட்டு வெளியில் உள்ள தமிழ் மக்களுக்கு விரோதமாக செயற்பட்டவர்கள் ஏனும் விரோதமாக செயற்பட்டவர்கள் என்று சொன்னால் 2009 முதல் டக்ளஸ் தேவானந்தா இருக்கட்டும், புலட் சித்தார்த்தனாக இருக்கட்டும், இபிஆர்எல்ஏவாக இருக்கட்டும், இபிடிபியாக இருக்கட்டும், மற்றது டெலோவா எல்லா கட்சிகளும் எல்லாம் இராணுவத்தோடு இணைஞ்சு செயற்பட்டு தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து கொண்டிருந்தவை தான் அந்த இயக்கங்கள். இவர்கள் எல்லாம் என்ன வைக்கின்றால் விடுதலை புலிகளுக்கு எதிராக தாங்கள் செயற்படுறோம் என்று சொல்லி போட்டு தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்பட்ட செயற்பாடுகள் தான் கூடுதலாக இருந்து கொண்டு இருக்குது. இதில் நிறைய மக்கள் காணாமல் போயிருக்கணும், நிறைய இளைஞர்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கணும், நிறைய பேர் கொலை செய்யப்பட்டிருக்கணும். இதுக்கெல்லாம் காரணிகள் யாரென்று பார்த்தால் இந்த குழுக்களுடைய தலைமைகளாக இருக்குது. இன்றைக்கு அவர்களை இணைச்சி போட்டு ஒரு அரசியல் ஒரு ஃபோரம் ஒன்று உருவாக்குறோம். அந்த உருவகத்தின் மூலம் நாங்கள் தமிழ் மக்களுக்கு தேவையான சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்போம், அல்லது தேவைகளை பெற்றுக் கொடுப்போம், அல்லது உரிமைகளை பெற்றுக் கொடுப்போம் என்று சொல்லி இன்றைக்கு வெளிக்கிட்டால் இது நடக்குமோ என்று பார்த்தால் ஒரு ஆழமாக யோசித்து பார்த்தால் இதெல்லாம் சித்து விளையாட்டு பச்சை போய் இவர்களை நிராகரிக்கிறது தான் நல்லது. இன்றைக்கு இந்தளவு காலமும் இன்றைக்கு இந்த 70 ஆண்டு காலமும் இருந்த சிங்கள ஆட்சியாளர்களை பார்க்கல இன்றைக்கு இருக்கிற அனுரகுமார திசாநாயக்காவினுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆட்சி ஓரளவுக்கு நல்ல ஆட்சியாகவும் ஒரு அனுபவமாகி வந்துட்டுது. இந்த நாட்டில் பிரிவினையிலே ஒன்றுமே வெல்ல முடியாது, நாங்கள் ஒற்றுமையாக போகிறது தான் நல்ல என்று சொல்லி அவர்களும் சிந்திச்சிருப்பார்கள். எல்லாம் அப்படித்தானே, ஒரு அனுபவம் மூலம்தானே ஒரு தெளிவுகள் பிறந்து அடுத்த நிலையை எடுத்து பயணப்படுறது. அதே போல அவர்களும் பார்த்துருப்பார்கள், தேவையில்லாமல் சண்டை பிடிச்சி ஒரு பிரயோசனம் இல்லை, ஒற்றுமையாக இருப்போம்னு சொல்லி ஏதோ ஒரு திட்டத்தின் பால் இந்த அரசாங்கம் ஓரளவுக்கு நல்ல மாதிரி தான் தெரியுது. இது 5 வருடங்கள் போனதுக்கு பிறகுதான் இது சரியோ பிள்ளையோ இவர்களும் துரோகிகள் தானோன்றதை முடிவெடுக்கிறது எல்லாம் இன்னொரு 2-3 ஆண்டுகள் செல்ல வேணும். எடுத்தேன் கவிட்டேன் என்று இன்றைக்கு சொல்லி நாங்கள் அந்த அரசாங்கம் சரியில்லை என்று சொல்ல முடியாது. இதுவரை நடந்த நடப்புகளை பார்க்கல மற்ற அரசாங்கங்களை விட ஒரு நல்ல அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறபடியால் இந்த அரசியல்வாதிகள் அதை ஒற்றுமையாகவோ இல்லை அந்த அரசாங்கத்தோட மக்கள் இணங்கி போகிறதையோ விரும்ப இல்லை. அவர்கள் அதை எதிர்த்து போட்டு தங்களுடைய அரசியல் செய்கிறதுக்கான வெளியே எடுக்க வேணும். அப்போ தமிழ் மக்களை தங்கள் பக்கம் திருப்ப வேணும். அதுக்கு தேவையானது பிரிவினவாதத்தை ஊட்டி
ஒரு அரசியலை செய்கிறது தான் வழி என்று சொல்லி போட்டு செய்து கொண்டிருக்கணும். இதை வெளிநாடுகளில் இருக்கிற ஆக்கள் பார்த்தா அவர்களுக்கு விளங்குது ஓரளவுக்கு சிங்கப்பூரில் 3 இன மக்கள் இருக்கணும், ஒரு பிரச்சனையும் இருக்க இல்லை. இந்த சுவிட்சர்லாந்தில் 4 இன மக்கள் இருக்கணும், இங்கேயும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதே போல் வேறு நாடுகளிலும் ஒவ்வொரு இன மக்கள் எல்லாம் ஒன்றாக வாழக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஏன் இலங்கையில் முடியாதுன்னு கேட்டால், இலங்கையில் இருக்கிற அரசியல்வாதிகளுடைய குறுக்கூடும் இல்லை அரசியல்வாதிகளுடைய சுயநலமும் அந்த மக்களை ஒரு ஒரு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு விடாமலுக்கு ஒரு பிரிவினையை ஊட்டி, சண்டையை ஊட்டி, ஒரு யுத்தத்தை ஊட்டி இப்படி செய்து கொண்டு இருக்கணும். இன்றைக்கு மாகாண சபை தேர்தல் வரப்போகுது. மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படி சொல்லிடணும். மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு ஒருக்காத்தானே நடந்தது. 2013 17 ஒரு மாகாண சபை தேர்தல் நடந்து CV விக்னேஸ்வரன் முதலமைச்சராகி அந்த மாகாண சபையில் அவ்வளவு ஊழல் செய்து, அவ்வளவு மோசமான ஊழல்களை செய்து, அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட நிதி எல்லாத்தையும் திருப்பி அனுப்பி இப்படி அந்த மாகாண சபையை அழித்து போட்டு போன ஒரு ஆளாக இருக்கிறார். அவர் ஏற்கனவே ஒரு நீதியரசராக இருந்த ஒரு மதிப்பு மிக்க ஒரு மனிதராக இருந்தவர் இப்படி ஒரு நிர்வாகத்தை செய்ய முடியாமலுக்கு எல்லாத்தையும் அழித்து போட்டு போட்டார். திரும்பவும் ஒரு மாகாண சபையை கொண்டு வர வேணுமென்று கேட்டால் யாரென்று கேட்டால் அதுக்கு வெளிக்கிறார்கள் சுமந்திரன் யாருக்காவது தமிழ் மக்களுக்கு இன்றைக்காவது ஏதாவது ஒரு நன்மை செய்திருக்கிறார் என்று கேட்டால் தமிழ் மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறது, தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை ஊரங்கட்டுறது, தமிழ் மக்களுக்கு எதிரான கருத்துக்களை வெளியில் முன்வைக்கிறது, அரசாங்கத்துக்கு அல்லது சிங்களவர்களுக்கு ஆதரவான கருத்துக்களை மறைமுகமாக கொண்டு போய் சேர்க்கிறது, இப்படியான வேலைகளை செய்கிறவர் தான் சுமந்திரனே இருக்கிறார். அடுத்ததாக இன்னொரு சொல்லிக் கொண்டிருக்கிறார் அர்ஜுனா ராமநாதன் ஒரு தற்செயலாக ஒரு விபத்தின் மூலம் பாராளுமன்ற உறுப்பினராக உணர்ச்சி வசப்பட்டு கொண்டு வரப்பட்டவர். அவர் வருவதற்கு முதல் இப்படி ஒன்று நடக்குமோ தெரியாது. இங்கே ஒரு போராட்டம் நடந்தால் அந்த போராட்டத்தை போல ஒரு புரட்சியில் இப்படி ஒருத்தன் வாரான், இவனால் ஏதோ முடியுமோ என்று சொல்லி மக்கள் தங்களுடைய ஆதங்கத்தின் மூலமாக அவரை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆகினதுக்கு பிறகு தான் தெரியுது அவர் ஒரு நிறமான ஆள் இல்லை, அவர் பல நிறமான ஆள். அவரை என்னென்று அறிய முடியாமலுக்கே நிறைய பேருக்கு இன்றைக்கும் சில ஆதரவாளர்களாக இருக்கிறவர்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறவர்களுக்கு இன்னும் புரிய இல்லை. அவர் இன்றை கொண்ட கதை பேர் நாளை கொண்ட கதை பேர் எல்லாத்தையும் குழப்பவாதிகளாகவும் அவருடைய ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் என்ன மாதிரி என்று சொன்னால் மக்களை உசுப்பேற்றி விட்டு ஊழல் என்று சொல்லி காட்டி அல்லது அவன் கூடாதவன் இவன் கூடாதவன் என்று சொல்லி தான் ஒரு நல்ல ஆள் போல காட்டிக்கொள்கிற மாதிரி ஒரு சாயலை காட்டிக்கொண்டு அவர் அரசியலில் நின்று கொண்டு இருக்கிறார். அவர் சொல்கிறார் தான் முதலமைச்சராக வருவன் என்று சொல்லி. அவருக்கு எத்தனை பேர் வாக்களிப்பினது அது அடுத்த நிலைப்பாடு. ஆனால் அவரும் சொல்லி கொண்டிருக்கிறார். அதோடு பார்த்தால் இன்னும் பல பேர் எல்லாம் டக்ளஸ் தேவானந்தா தன்னுடைய தரப்பில் ஒரு தர நிறுத்த வேணுமென்று சொல்லி திட்டமிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் அதுவும் வருது. அவருக்கும் வாக்களிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை, ஆனால் அப்படி ஒரு தகவல் ஒன்று வருது. அதே நேரத்தில் இன்றைக்கு பார்த்தால் கந்தையா பாஸ்கரன் ரீச்சாவினுடைய அமைப்பாளராகவோ அல்லது அதனுடைய ஓனராக இருக்கக்கூடிய கந்தையா பாஸ்கரன் அவரும் முதலமைச்சர் போட்டியில் தானும் இறங்க போகிறோன்னு சொல்கிறார். அதே நேரத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கட்சி தலைவரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு தெரிவிச்சிருந்தார் என்ன என்று சொன்னால், இங்கே உள்ள மக்களுக்கு ஒரு பரிச்சயமானதும் ஒரு நல்ல ஒரு ஆளுமை மிக்கவராகவும் ஒரு நியாயத்தை தெரிஞ்சவராகவும் இருக்கக்கூடிய முன்னாள் நீதிபதி மாணிக்கவாசர் இளஞ்செழியன் அவர்களை தாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த போகிறோம் என்று சொல்லி அவர்களும் என்னென்றால் ஒரு நல்ல ஒருத்தரை தங்களுடைய கட்சியில் தங்களுடைய கட்சியினுடைய பேரை சொல்லி ஒரு ஆளை கொண்டு வர முடியலை, இப்படி ஒரு நல்லவருடைய ஒரு ஆளை கொண்டு வந்து நிறுத்தி தங்களுடைய கட்சி சார்பாக போட்டியிட வைக்க போகிறோன்ட்டு அவை சொல்லினோம். அப்போ எப்படி பார்க்கல இவ்வளவு பேரும் என்னதுக்கு போட்டியிடணும்னா தமிழ் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவும் தமிழ் மக்கள் இழந்து போன உரிமைகளை பெற்று தருவதற்காகவும் தாங்கள் செய்கிறோம்னு சொல்லினோம். இவ்வளவு பேரும் ஒரு நியாயமான ஆக்களாக இருந்தால் இந்தளவு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஆளை நிறுத்துறது தான் சரியாக இருக்கும். இன்றைக்கி பாருங்க, தமிழரசு கட்சியினுடைய உதவி பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சுமந்திரனுக்கு பின்னுக்கு நிற்கிற ஆக்களை பார்த்தால் தர்மலிங்கம் சித்தார்த்தன் நிற்கிறார். அவர் ஒரு தமிழர்களுக்கு எதிரான ஒரு இயக்கத்தை நடத்தி வவுனியாவில் அவ்வளோ மோசமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அடுத்ததாக EPRLF தலைவராக இருக்கக்கூடிய
சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவருடைய பெயருக்கு முன்னும் ஒரு அடைமொழி வச்சு தான் அழைக்கணும். அவரும் ஒரு மக்களுக்கு எதிராக செயற்பட்டவர், நிறைய பேருக்கு உயிர் ஆபத்தை விளைவித்தவர் என்று சொல்லி அவருக்கும் ஒரு பேர் இருக்குது. அதே போல் டெலோவில் உள்ள செல்வம் அடைக்கலநாதன், மற்றது டக்ளஸ் தேவானந்தா அவனுடைய அணியிலிருந்து வந்த முருகேசு சந்திரகுமார் அவர்கள், இவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு தமிழரசு கட்சியினுடைய ஒரு தமிழ் தேசியத்தை செல்லக்கூடிய அரசியல்வாதிகள் என்று சொல்லி இன்றைக்கு இனங்காட்டப்படுது. யாராலி என்று கேட்டால் சுமந்திரனால் இனங்காட்டப்படுது. அப்படி பார்க்கல இது யாரை நம்புறதுன்னு யோசிச்சு பாருங்க. ரிச்சா பாஸ்கரனை நம்புறதோ அல்லது மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் அவர்களை நம்புறதோ, கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை நம்புறதோ, அல்லது சுமந்திரனையும் சித்தார்த்தனையும் சந்திரகுமாரையும் அல்ல அடுத்ததாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவர்களை நம்புறதோன்னு சொல்லி ஒரு ஒரு அச்சமும் ஒரு பதட்டமும் தமிழ் மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இங்கே ஒரு மாகாண சபை முறைமை தேவையில்லை என்ற மாதிரி தான் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் சொல்லுது இந்த 13வது திருத்தச் சட்டம் எல்லாம் சரி வராது, அதெல்லாம் கொண்டு வர முடியாது, போலீஸ் அதிகாரத்தையோ அல்லது கல்வி அதிகாரத்தையோ எல்லாம் உங்களிடம் தர முடியாது, நீங்கள் குழப்பியெல்லாம் சின்னாமன்னப்படுத்தி போடுவீர்கள், உங்களுடைய ஆட்சி வள்ளல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுது. அதனுடையால் சாதாரணமாக மாகாண சபை முறைமை என்று சொல்லி மத்திய அரசாங்கத்தால் கொடுக்குற சில நிதிகளை வச்சு பங்கிட்டு அதை நீங்கள் பார்க்குற மாதிரி பார்க்கலாம் என்று கேட்டால், மத்திய அரசாங்கத்தாலே ஒரு 10 ரூபா கொடுபாடுது என்று சொன்னால் இவர்கள்ட்ட கொடுத்தால் இவர்கள் அந்த 10 ரூபாயில் 5 ரூபாயை தங்களுடைய செலவுக்கு எடுத்துக்கொண்டு 5 ரூபாய் தான் செலவு செய்ய போயிடும். ஆனால் அதே நேரத்தில் மத்திய அரசாங்கத்தால் 10 ரூபாவை நேரடியாக வடக்கு மாகாணத்துக்கு கொடுத்தால் மக்களுக்கு போகிற மாதிரி செலவு செய்யப்படும். ஆனால் இவர்கள்ட்ட கொடுத்தா எல்லாம் மோசமாகத்தான் முடியும் என்றபடியால் மாகாண சபையை வேண்டாம் என்ற மாதிரி தான் ஒரு புரிஞ்சு கொண்டாக்களுக்கும் ஆழமாக யோசிக்கிறார்களுக்கும் அப்படியான எண்ணம் தான் வரும். ஏனென்றால் இந்த 75-76 வருடத்தில் இவர்கள் என்னத்தை சாதித்தவர்கள் அல்லது வென்று பாராளுமன்றத்துக்கு போய் என்ன செய்தவர்கள் என்ற கேள்வியெல்லாம் இருக்குது தானே. ஆனபடியால் இன்றைக்கு இந்த மாகாண சபை முறைமை தேவைதானா? இந்த 4 பேரும் இந்த சொல்லிக்கொண்டிருக்கிற சுமந்திரன், அர்ஜுன ராமநாதன், ரிச்சா பாஸ்கரன், மற்றது மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் அல்லது அடுத்ததாக டக்ளஸ் தேவானந்தா அவனுடைய ஒரு குரூப் உண்டு. இவர்கள் 5 பேரும் வந்து மாகாண சபையில் என்னத்தை செய்வார்கள்? இவர்களால் ஏதாவது முடியுமா? தமிழ் மக்களுக்கான உரிமைகளை வென்றெடுக்க இவர்களால் முடியுமா? அல்லது அரசாங்கத்திட்ட இருந்து இதுகளை பெற்றுக்கொள்வது சரியாக இருக்குமான்றதை மக்கள் தான் தீர்மானிக்கணும். என்னை பொறுத்தளவில் இது 10-11 அடுத்த தேர்தலும் வந்து அடுத்த மாகாண சபையும் வந்தால் அதில் குளிர்காஞ்சி போட்டு போகிற அரசியல்வாதிகளாக இருப்பினுமே தவிர தமிழ் மக்களுக்கு எதுவுமே கிடையாது. அதே நேரத்தில் வடக்கு மாகாணத்துக்கு அரசாங்கத்தால் மத்திய அரசாங்கத்தால் வழங்கப்படுற கொடுப்பனவுகளை எல்லாத்தையும் இவர்களுடைய எதிர்ப்பாலையும் இவர்களுடைய பிரிவினையாலையும் அவர்கள் குறைவாக கொடுக்கக்கூடும். அரசாங்கம் குறைவாக வழங்கக்கூடும். இவர்களுடைய தலையீடு இல்லையென்று சொன்னால் அரசாங்கம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு எவ்வளவு வேணும் என்று கேட்டால் டிரெக்டாக அவர்கள் அந்த நிதியை வழங்குவார்கள். தெல்லிப்பளையில் உள்ள கேன்சர் மருத்துவமனைக்கு என்னென்ன தேவை என்றால் அவர்கள் நேரடியாக வழங்குவார்கள். மற்ற பள்ளிக்கூடங்களுக்கு என்னென்ன வேணும் என்று கேட்டால் மத்திய அரசாங்கத்திடமிருந்து நேரடியாக கிடைக்கிறது தான் அந்த பள்ளிக்கூடத்தின் பெறுபவர்களும் அந்த படிக்கிற மாணவர்களுக்கு நல்லதாக இருக்கும். அதே நேரத்தில் போலீஸ் அதிகாரமும் மத்திய அரசாங்கம் இது சிறிய நாடு, இங்கே 2-3 போலீஸை வச்சு எல்லாம் செய்ய இவர்கள் இந்த அரசியல்வாதிகளால் அதை நடத்த முடியாது. ஆனபடியால் போலீஸ் அதிகாரத்தையும் ஏற்கனவே இருந்த மத்திய அரசாங்கத்திட்ட போலீஸ் அதிகாரத்தையும் கொடுத்து இந்த நாட்டில் மத்திய அரசாங்கத்தினுடைய ஆட்சிக்கு கீழே போகிறது நல்லது. பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய உரிமைகளை கதைக்கிறதுக்கு போகட்டும், கதைக்கட்டும், பேசட்டுக்கும். இந்த மாகாண சபைக்கு ஒன்றை கொடுக்குறதால இருக்கிறதும் இல்லாமல் போகும்ன்றது தான் கூத்தாடி வட்டையினுடைய ஒரு சிந்தனையோ ஒரு எண்ணமாக இருக்கிறபடியால் இது நீங்கள்லாம் தீர்மானிக்கணும். இது சரியாக பிழையான்றதை தீர்மானித்து நீங்கள் இந்த கமெண்டில் எழுதுங்கோ. இது சரியாக சொல்லியிருக்கிறீர்கள் இல்லை பிழையாக சொல்லியிருக்கிறீர்கள், இது தவறு என்று சொல்லி அதுக்கான காரணங்களை நீங்கள் எழுதினால் அடுத்தடுத்த வர்ற வீடியோக்களில் நான் திருத்தி வேறு மாதிரியான ஒரு வீடியோவை உங்களுக்கு தரலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக்கொண்டு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் மட்டும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.